ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிடே கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 2 பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமாக நக்கமுராவும் விதித் குஜராத்தியும் விளையாண்ட ஒன் ஆஃப் த அமேசிங் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நக்கமுரா வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, விதித் பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் நக்கமுரா வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ E5, இப்போ நைட் F3, நைட் C6, பிஷப் B5, நைட் F6. ஸோ ரேல் லோபஸ் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பெர்லின் டிஃபென்ஸு. இப்போ D3, பிஷப் C5. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒரு நார்மல் ஓப்பனிங் தான். இப்போ C3 ப்ளே பண்ணுறாரு நக்கமுரா. இப்போ கேன்சல் பண்ணிக்கிறாரு பிளாக். இப்போ ஒயிட்டும் கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்போ D6. இந்த இடத்துல இப்போ H3 புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த G4 ஸ்கொயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த பிஷப்பும் இந்த நைட்டும் வராதபடிக்கு. இப்போ நைட் E7, இப்போ D4. இந்த இடத்துல நக்கமுரா என்ன பண்ணுறாருன்னா D4 ப்ளே பண்ணி விதித்தோடைய பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணுறாரு. விதித் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிஷப்பை ரிட்ரைவ் பண்ணாமல் நக்கமுராவுடைய பிஷப்பை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. C6 ப்ளே பண்ணி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ நக்கமுரா என்ன ப்ளே பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பிஷப்பை டேக் பண்ணியிருக்கலாம். இப்போ சப்போஸ் திருப்பி விதித் டேக் பண்ணதுக்கப்புறமா இப்போ திருப்பி பான் டெக்ஸ் பான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் வந்துட்டார். அண்ட் இந்த பான் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த இடத்துல இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் இந்த நைட்டை வந்து G6 போட்டதுக்கப்புறமா குயினை வந்து நம்ம D3 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரூக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த D5 கொண்டு வரலாம். இந்த பானை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணலாம். ஸோ இந்த பானை வந்து பிளாக் டேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடினமாக இருக்கும். பட் இந்த பானை டேக் பண்ணுறதுக்கே பிளாக்கு வந்து நிறைய டெம்போவை வேஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா இதையே கொஞ்சம் அட்வான்டேஜாக வச்சு கேமை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கலாம். பட் எனிவே ஹிகாரு நக்கமுரா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வந்து பான்டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணல, அவருடைய பிஷப்பை வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கிறாரு. அதாவது பிஷப் வந்து D3 போடுறாரு. இப்போ விதித்தோடைய பிஷப்பும் அட்டாக்ல இருக்கு. அதனால விதித்தும் அவருடைய பிஷப் எடுத்துட்டு போயிட்டு B6 போடுறாரு. இப்போ சென்டர் பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. D-Tex E5, D-Tex E5, இப்போ Knight-X E5. ஸோ Knight-X E5 அப்புறமா இந்த பொசிஷனில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விதித் குஜராத்தி ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்ணுறாரு. பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு சாக்ரிஃபைஸ்க்கு பின்னாடி இன்னொரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. இந்த ஒரு சாக்ரிஃபைஸை ஹிகாரு நக்கமுரா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அவரு ஒரு பீஸை வந்து கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். ஆக்சுவலாக இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த சாக்ரிஃபைஸை ஹிகாரு நக்கமுரா அக்செப்ட் பண்ணலை. பட் இந்த சாக்ரிஃபைஸை ஹிகாரு நக்கமுரா அக்செப்ட் பண்ணாருன்னா என்ன ஆகுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து சப்போஸ் இந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம அழகாக குயின் B8 ப்ளே பண்ணலாம். குயின் B8 ப்ளே பண்ணி நம்ம இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறோம். இந்த நைட்டை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இந்த நைட்டை நான் சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போனீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம குயின் எடுத்துகிட்டு வந்து G3 ஒரு சூப்பரான செக் தரலாம். உங்களால் பான்டெக்ஸ் குயின் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து இந்த பானை வந்து பின் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கிங் H1 விளங்குறதுக்கு அப்புறமா இங்கே ஒரு செக் வருது. திருப்பி கிங் வந்து G1 வராரு. கிங் G1 வந்ததுக்கப்புறமா அழகாக நைட்டை வந்து G4 போடலாம். நைட்டை G4 போட்டதுக்கப்புறமா இந்த H2 ஸ்கொயரில் நம்ம ஒரு பயங்கரமான செக்மேட்டை வந்து த்ரெட்டன் பண்ணுறோம். இந்த செக்மேட்டை நீங்கள் தடுக்கணும்னா உங்களுடைய குயினை வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த பிஷப் எடுத்து வந்து இங்கே குறுக்கில் போடலாம் இந்த ஸ்கொயரை வந்து நீங்கள் கார்ட் பண்ணுறதுக்கு. பட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நைட் G6 ப்ளே பண்ணி நம்ம இந்த பிஷப்பை வந்து கிக் பண்ணலாம். இல்லை நான் பிஷப்பை இதே டயகனலில் மெயின்டைன் பண்ணுறேன், நான் பிஷப் தூக்கிட்டு போயிட்டு G3 போடுறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சிம்பிளாக குயின் டெக்ஸ் G3 அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இந்த பான் பின்ல இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ இந்த பிஷப் வந்து நம்ம ஈஸியாகவே டேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிங் H1, இப்போ குயின் H2 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த நைட்டை வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து எடுக்கவே கூடாது. இந்த நைட்டுக்கு நீங்கள் வேணும்னா உங்களுடைய பிஷப்பை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த நைட்டு நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணாலுமே இப்போ விதித் வந்து அவருடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து ஃபர்தராக திருப்பி இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் தரலாம். இந்த ப்ரெஷருக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒயிட் ப்ளே பண்ண வேண்டிய மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நைட்டு திருப்பி தூக்கிட்டு ஓடக்கூடாது. பட் நீங்கள் நைட்டு தூக்கிட்டு ஓடினாலுமே இந்த இடத்துல நம்ம பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், ஒயிட்டோடைய கிங் ஸ்ட்ரக்சர் நல்லாவே பிரேக் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான டயகனல் பேட்டரியை வந்து குயினும் பிளாக்குடைய பிஷப்பும் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து ஒயிட் வந்து தாங்க மாட்டார். கூடிய சீக்கிரமே ஒயிட் வந்து கேம் வந்து இழந்துருவார். இந்த ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஒயிட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிஷப் G3 ப்ளே பண்ணணும். பிஷப் G3க்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த நைட்டை வந்து டேக் பண்ணுறோம். இந்த நைட்டை நம்ம டேக் பண்ணதுக்கப்புறமா இப்போயும் நீங்கள் வந்து பிஷப் டெக்ஸ் பிஷப்லாம் ப்ளே பண்ணக்கூடாது. பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுடைய பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜாக இருக்குது. கிங் சைடில் உங்களுடைய கிங்கை நீங்கள் அம்போன்னு விட்டுட்டு உங்களுடைய பிஷப்பை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணணும்னா F4 புஷ் பண்ணணும். F4 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை அப்படியே தக்க வச்சுக்கணும். இந்த பிஷப்பை வந்து சேஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கேமை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கணும். அவர் வந்து ஒரு சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு நைட் சாக்ரிஃபைஸை அவருக்கு கொடுத்து தான் இந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா? ஹிகாரு நக்கமுரா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பிஷப் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணலை. மேபி அவர் இந்த லைனில் பார்த்துருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரிஸ்கியாகவும் இருந்திருக்கும். ஏன்னா அவருடைய கிங் சைடே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் அவரும் ஒரு சாக்ரிஃபைஸை பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால ஹிகாரு நக்கமுரா என்ன பண்ணிட்டாருன்னா இந்த லைனுக்குள்ளே போகாமல் நைட் எடுத்துகிட்டு போயிட்டு C4 போட்டுட்டார். ஸோ நைட்டை வந்து C4 போட்டதுக்கப்புறமா இப்போ விதித் வந்து இந்த பிஷப்பை வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டாரு. இந்த பிஷப்பை ரிட்ரைவ் பண்ணதுக்கப்புறமா
இப்போ குயின் C2. ஸோ இந்த இடத்துல வந்து குயினை C2ல போட்டு இங்கே ஒரு பிஷப்பை வச்சு டயகனல் ஃபார்ம் பண்ணுறாரு. பட் இந்த பானை வந்து நீங்கள் எப்போனாலும் இங்கே புஷ் பண்ணிவிட்டு இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நைட் தான் வந்து இந்த H7 ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல விதித் வந்து கூலாக வந்து பிஷப் C7 ப்ளே பண்ணுறாரு. பிஷப் C7 ப்ளே பண்ணி இந்த ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ E5 புஷ் பண்ணுறாரு ஹிகாரு. ஸோ E5 புஷ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா இந்த நைட்டை சேஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த நைஸ் விளங்குனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல H7 ஸ்கொயரை வந்து நம்ம டேக் பண்ணிக்கலாம். இப்போ நைட் D7 வராரு. நைட் D7க்கு அப்புறமா இப்போ பிஷப் டெக்ஸ் H7 செக் வருது. இப்போ கிங் H8 வராரு. கிங் H8 வந்ததுக்கு அப்புறமா இந்த பொசிஷனில் பிஷப் D3 வந்துறாரு. ஸோ பிஷப் திருப்பி வந்து D3 ஸ்கொயருக்கு ரிட்ரைவ் ஆகிக்கிறாரு. இப்போ B5 புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல B5 புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ணுறாரு. இப்போ நைட் வந்து E3 வராரு சென்டர் ஆஃப் த போர்டு. இப்போ நைட் டெக்ஸ் E5. ஸோ இந்த நைட்டை வச்சு இந்த பானை டேக் பண்ணிட்டு இந்த நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. இப்போ பிஷப் E2. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஷப் E2 ப்ளே பண்ணுறாரு. நீங்கள் பிஷப் E2 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பிஷப்பை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பிளாக் கிட்ட பார்த்தீங்கன்னா பிஷப் பேர் வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கிங் சைடில் தான் பார்த்தீங்கன்னா பிளாக்குடைய 2 பிஷப்பையும் வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து ஹிகாரு நக்கமுரா வந்து இந்த பிஷப்பை நம்ம எப்போ வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவரு இந்த பிஷப் வந்து மேற்கொண்டு அவருடைய பிஷப் வச்சு சேலஞ்ச் பண்றாரு. இந்த இடத்துல விதித் குஜராத்தி ஃபர்தர் என்ன பண்றாருன்னா பானை புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து ஒரு சப்போர்ட் தராரு. இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல FTX G4 ப்ளே பண்ணிக்கலாம். FTX G4 மூலிமா நம்ம இந்த பானை ஃபர்தராக புஷ் பண்ணலாம். அண்ட் இந்த ரூக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய டாட் ஸ்கொயர் பிஷப்பும் இந்த கிங் சைடில் வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. 2 நைட்டுமே பார்த்தீங்கன்னா கிங் சைடில் ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் குயினுக்குமே பார்த்தீங்கன்னா நிறையவே ஒரு ஸ்பேஸ் இருக்குது கிங் சைடில் ஜம்ப் பண்ணுறதுக்கு. வேறஸ் நீங்கள் ஹிகாரு நக்கமுராவுடைய இந்த சைடில் இருக்க பீசஸ்லாம் பாருங்கள், எதுவுமே வந்து டெவலப்பே ஆகலை. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்கொயர்லேயே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் எனிவே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஹிகாரு என்ன பண்ணுறாருன்னா F4 புஷ் பண்ணுறாரு. F4 புஷ் பண்ணி இந்த நைட் அட்டாக் பண்ணுறாரு. பட் அட் த சேம் டைம் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த டயகனல் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த டயகனல் ஓப்பன் ஆன உடனே இமீடியட்டாக விதித் குஜராத்தி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிஷப் எடுத்துன்னு வந்து B6ல போறாரு. பிஷப் B6 பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ். இந்த நைட் அப்படியே பின் பண்ணுறாரு. இப்போ இந்த நைட் வந்து பின்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ கிங் F2 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல ஆக்சுவலாக நீங்கள் கிங் F2 ப்ளே பண்ணாமல் அசால்ட்டாக வேறு ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம வந்து நைட்டை D5ல போட்டுடலாம். ஸோ இந்த பின்னான நைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டைம்ஸ் அட்டாக் பண்ணுறோம். இப்பயும் நீங்கள் இந்த நைட்டை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உங்களுடைய கிங்கை கிட்ட கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம குயினை வச்சு ஒரு சூப்பரான செக் தரலாம். இப்போ குயினை வச்சு நீங்கள் செக் கொடுத்ததுக்கப்புறமா கிங் வந்து விலகி தான் ஆகணும். கிங் விலங்கினதுக்கப்புறமா இப்போ நைட் டெக்ஸ் E3. இப்போ திருப்பி நீங்கள் பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் பிஷப் இருக்குது. இது மூலிமா ஒயிட் வந்து ஒரு பிசியை இழந்துருவார். ஓகேங்களா? இந்த கிங் சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது. பிளாக் வந்து ஒயிட்டுடைய கேம்குள்ளே பூந்து வேட்டையாடுறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இந்த பிஷப் B6 பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமாவே ஹிகாரு நக்கமுரா அவருடைய கிங்கை கிட்ட கொண்டு வந்து இந்த நைட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்டையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு விதித் குஜராத்தி. ஸோ இந்த நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமாவே தோணலை. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நைட் D5 ப்ளே பண்ணுறாரு. இப்போ நைட் D5 ப்ளே பண்ணி இந்த இடத்துல இந்த நைட்டை வந்து திருப்பி அட்டாக் பண்ணுறது. இந்த நைட்டை வந்து 2 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஒயிட்டோடைய 2 பீஸ் இந்த இடத்துல வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்கு தற்சமயத்துக்கு. இப்போ ரூக் H1 செக் வருது. இப்போ கிங் வந்து இங்கே ஸ்லைட் ஆகிக்கிறாரு. இப்போ FTX E5 இந்த நைட்டை வந்து இப்போ ஹிகாரு நக்கமுரா டேக் பண்ணிக்கிறாரு. இந்த நைட்டை டேக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ குயின் G5 வருது. ஸோ குயின் G5 வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த நைட்டை பாருங்க 3 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. குயின், நைட்டு அண்ட் விதித்தோடைய பிஷப். ஸோ கண்டிப்பாக இப்போ விட்ட பீஸை விதித் வந்து திரும்பி ரீகெயின் பண்ணிடுவார். அண்ட் அது மட்டும் இல்லை ஒயிட்டோடைய கிங் ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணிட்டு தான் அந்த பீஸையே வந்து ரீகெயின் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் நினைக்கலாம் பிளாக்கோடைய கிங் சைட் பான்ஸோ டேமேஜ் ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த இடத்துல பிளாக்கோடைய கிங்குக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ரூக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. பட் இந்த இடத்துல ஒயிட்டோடைய பேஸ் ரேங்க்ல இருக்க பீசஸை பாருங்கள். இந்த 3 பீஸுமே பார்த்தீங்கன்னா டம்பாக தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேஸ் ரேங்க்லேருந்து வெளியில் வரல. அதாவது அவங்களுடைய ரூக்கு கனெக்ட் ஆகலை. அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய பீஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ குயின் G5 வந்ததுக்கப்புறமா இப்போ கிங் E1 வராரு. இப்போ பிஷப் டெக்ஸ் E3 இந்த நைட்டை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் G4 ப்ளே பண்ணுறாரு. இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. குயின் டெக்ஸ் G4. இப்போ டாட் ஸ்கொயர் பிஷப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. டாட் ஸ்கொயர் பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த நைட் வந்து இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு ஹிகாரு நக்கமுரா. பட் இந்த இடத்துல நம்ம குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே கூடாது. நம்மளுடைய பொசிஷன் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்குது. எப்போவுமே நம்மளுடைய பொசிஷன் டாமினண்ட்டாக இருக்கும்போது நம்மளை பெரிய பீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆப்பனண்ட்டுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிடும். நான் எப்போவுமே இந்த விஷயத்தை நான் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இந்த இடத்துல விதித் என்ன பண்ணுறாருன்னா அழகாக குயின் G3 செக் தராரு. குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் குயின் G3 செக்குக்கு அப்புறமா கிங் D2 வராரு. கிங் D2க்கு அப்புறமா இப்போ ரூக் செக் வருது. இப்போ கிங் வந்து C1 தான் வந்தாகணும். இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குயின் வந்து ஃபுல்லாக இந்த டயகனலை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயர் அண்ட் இந்த ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிங் வந்து இந்த C1 தான் வந்தாகணும். கிங் C1 வந்ததுக்கு அப்புறமா இப்போ குயின் G5. ஸோ இந்த இடத்துல குயின் G5 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ். இந்த குயினை வச்சு
கிங்கை வந்து ஸ்கேன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நம்ம நைட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கிங்குக்கு ஒரு ஓப்பன் செக் வரும். அண்ட் கிங்காலையும் பார்த்தீங்கன்னா இப்போ C2 ஸ்கொயர் இந்த D1 ஸ்கொயருக்கு வர முடியாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இங்கே ரூக் இருக்காரு அண்ட் இந்த C2 ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா இங்கே நைட் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால கிங்குக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனால B3 புஷ் பண்ணுற ஹிகாரு நகமுரா B3 புஷ் பண்ணி இந்த B2 ஸ்கொயருக்கு கிங்குக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் தரத்துக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் B3 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய நைட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கிங்குக்கு இங்கே B1 ஸ்கொயரில் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக என்ன நடக்கும்னா நைட்டை C4 போட்டு ஒரு சூப்பரான செக் தரலாம். இப்போ கிங் B1 வந்ததுக்கப்புறமா நம்ம அழகாக ரூக்கை D2 போட்டுக்கலாம். ஸோ ரூக்கை D2 போட்டதுக்கப்புறமா குயினுக்கு ஒரு அட்டாக்கு அண்ட் நெக்ஸ்ட் ரூக் வந்து B2க்கு வருவார் இந்த நைட்டோடைய சப்போர்ட்னால. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு இன்னும் ரொம்பவே சிரமமாக போயிடும். ஸோ மேபி இந்த ஒரு ரீசனால ஹிகாரு நகமுரா என்ன பண்ணுறாருன்னா இந்த B3 பானை புஷ் பண்ணி கிங்குக்கு B2 ஸ்கொயரில் ஒரு ஸ்பேஸ் தராரு. இந்த இடத்துல கொஞ்சம் கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறாரு. விதித் குஜராத்தி ஃபைனல் ப்ளோ என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நைட் எடுத்துகிட்டு வந்து F1 போடுறாரு. இந்த இடத்துல இந்த நைட்டை நீங்கள் எங்கே தூக்கி போட்டாலுமே குயின் மூலியமாக ஒரு ஓப்பன் செக் வரும். பட் ஸ்பெசிஃபிக்காக நைட்டை F1க்கு போட்டதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்குக்கு அப்புறமா நைட் வந்து அழகாக இந்த G3 ஸ்கொயருக்கு வந்து ரூக்கையும் குயினையும் அட்டாக் பண்ணுவார். ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து வின் பண்ணிடுவார் ஈஸியாக. அண்ட் இந்த செக்கையும் பார்த்தீங்கன்னா உங்களால் குயினை வச்சு பிளாக் பண்ண முடியாது. ஒயிட்டோடைய குயின் வச்சு பிளாக் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்கொயர்லையும் பார்த்தீங்கன்னா நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சை நம்ம வின் பண்ணாமல் விட போகிறது கிடையாது. ஸோ ஹெவியான ஒரு மெட்டீரியல் லாஸ் ஒயிட்டுக்கு ஏற்படும். அதனால் பர்டிகுலராக இந்த ஒரு பொசிஷன்லேருந்து விதித் குஜராத்தியோடைய நைட் F1 அசத்தலான மூக்கு அப்புறமா ஹிகாரு நகமுரா வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் விதித் குஜராத்தி கிட்டேருந்து. ஸோ விதித் குஜராத்தி மட்டுமே இல்லை நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.